சேரெலாம் பார்ப்பீங்க. இங்கெல்லாம் சேரும் சகதியமாக இருந்தது ஸ்ட்ரீட்டில். ப்ளஸ் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி இருந்தது, அதுவும் ரைட் பண்ணி பார்த்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்பெக்கை பற்றி பேச போகிறதில்ல, வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன், ஏன்னா என்னென்ன தெரியாமல் பார்க்கக்கூடாதுல்ல. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டுலேயே சிங்கிள் சிலிண்டரில் இது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த என்ஜின் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு என்ஜின் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின் அவங்க பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தது ஆயில் கூல்டு என்ஜின் தான் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு, உங்களுக்கு ரேடியேட்டரோட வருது. இதில் சிசி அப்படின்னு பார்க்கும்போது 450 சிசி கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 40 PHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, டார்க்குமே 40 ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை ஓட்டும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் வந்து லிட்ரலாக இதில் வந்துட்டு 3500 RPM கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த ஒரு டியூக் 390 ஓட்டினா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இதில் இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் மோடில். நான் இப்போ பர்ஃபார்மன்ஸ் மோடில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இதில் ரைடிங் மோடு இருக்குது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் த்ரோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பை வயர் த்ரோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 kg தான் வண்டி. பார்க்குறதுக்கு பல்காக இருக்குது, பெருசாக இருக்குது. பார்த்தோன்னே ஒரு ஃபீல் என்ன கொடுக்கணும், இது ஹைட்டாக இருக்கிறவங்க, நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்க தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. பார்த்தோன்னே அப்படி தான் தெரியும். ஏறி உட்காந்து வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து சூப்பராக அப்படியே கைக்கு அடக்கமாக இருக்குது, வெல் பேலன்ஸ்டாக இருக்குது வண்டி, அதுதான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் இந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைடிங் எக்கனாமிக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் செக்ஷனுக்கு வரலாம். இதில் ஃப்ரண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதான் வந்து கீ, ரொம்ப சிம்பிளாக எல்லா ராயல் என்ஃபீல்டு கீ மாதிரி இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணினீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹிமாலயன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க. மெனுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைடிங் மோட்லாம் இருக்குது. ஸோ மோடுன்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள். ரைட் மோட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈகோ மோட் இருக்குது. அதில் ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ்லேயே நீங்கள் ரியரில் வந்துட்டு ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெனுஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஹோமுக்கு போகணுன்னா நீங்கள் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேக் பட்டன் ஆர் ஹோம் மாதிரி. நீங்கள் பின்னாடி வரணுன்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்துடுது. ஸோ இந்த சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டயல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. பேஸ் சுவிட்சு, லோ பீம், ஹை பீமு, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் கில்லு ஆன் பண்ணுறதுக்குண்டான சுவிட்சஸ் வந்து நல்லா டயல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ரைட் பை வயர் த்ரோட்டலோட வருது. ஸோ இந்த கிரிப்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாரண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, இந்த சாக்ஸ் இருக்குல்ல ஃப்ரண்ட்டில், இந்த ஃப்ரண்ட் சாக்ஸோட ட்ராவல் அதிகம். ப்ளஸ் இந்த சாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோவா அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு இல்லை, ஸோ வெளியிலேருந்து வாங்கி பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பாத்வேல்ஸ்லாம் விடும்போது அப்படியே வண்டி கிளைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே உள்ளே உட்காந்துலாம் எந்திரிக்கல, ஃபுல்லாலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 21 இன்ச் ரிமு கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 17 இன்ச் ரிமு கொடுத்துருக்காங்க. ஸோ 21 இன்ச் ரிமு தான் வந்து வண்டியை வந்து எலிவேட் பண்ணியே காமிக்குது. ஓட்டும்போது நல்லாவே கான்ஃபிடென்ட் இருக்குது 21 இன்ச் கொடுத்துருந்தாலுமே. ப்ளஸ் வந்து இந்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப். இதில் டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பைப்ரேக் காலிபர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் பிரேக் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ப்ளஸ் இந்த இன்னர் டியூப்லாம் கவர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக இங்கே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் கல்லுகள்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் பல்காக இல்லை, 17 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து வந்து சீட் ஹைட். இது வந்து பார்த்திங்கன்னா 825 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு 150 160 சிசி பைக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 mm இருக்கும். 25 mm தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதையுமே கம்மி பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட ஆப்ஷன் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப அதிகம் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் இருக்குது ப்ராக்டிக்கலாக. அண்ட் கியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோ ஷிஃப்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கியர் பாக்ஸ் பற்றி பேசணும். கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினில் போடுவோம்ல, அழுத்தி அப்படிலாம் நீங்கள் அழுத்தத்தை லைட்டாக தட்டினீங்கன்னா போதும், கியர் வந்து ஷிஃப்ட் ஆகிடுது. ரொம்ப நல்ல விஷயம். அண்டு ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கார்டு வருது, வண்டி ஸ்டாக்லேயே வந்துடுது. என்ஜினுக்கு சம் கார்டு கொடுத்துருக்குறாங்க, நல்ல விஷயம். அண்டு இந்த இது டியூப்லெஸ் டயரா டியூப் டயரா அப்படிங்கிறது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அது நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அதை பற்றி நான் பேச விரும்பல. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிறது உள்ள டியூப் இருக்குது, டயர் மேலே இருக்குது, அதுதான் ஓகேங்களா. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா இது ஹெட்லைட் வந்து எல்இடி, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹெட்லைட். இந்த விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீல் ஆட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்றும் பெருசாக விண்டெல்லாம் கட் பண்ணாது. ஸோ விண்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணணுன்னா நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் யோசிக்கணும், இல்லை ஆக்சரிஸில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் மற்றபடி இந்த சைடு மிரர்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அண்ட் வைப்ரேஷனும் இதில் ஒன்றும் பெருசாக எனக்கு இல்லை.
ஆல்ரைட் கைஸ், இந்த சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அந்த ஜெல் டைப் சீட் தான் இது. இங்கே பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக இருக்குது குஷன். ரியர் சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேனியர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 7 kg வரைக்கும் லோட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் டாப் பாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்துட்டு நல்லா ஸ்லீக்காக பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக இங்கேயே முடிச்சிருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரியர் சஸ்பென்ஷன் அப்படிங்கும்போது மோனோஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் வந்து ரொம்பவே நல்லா வேலை பார்க்குது. நீங்கள் ஏறி உட்காந்து ஓட்டினீங்கன்னா வண்டி குதிரை மாதிரி இருக்குது. என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 feet 8 inch டால். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் டோ மட்டும்தான் லேண்ட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு சீட் ஹைட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ஜின் ஆன் பண்ணுறேன். இன்ஜெக்டர் நாய்ஸ் கேட்குதா? எஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்டோட நோட். எஸ், ரொம்ப ஈஸியாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். 4000 RPM வரைக்கும் போகுது. நல்லா நீங்கள் வண்டியை வந்து வளைக்கலாம். நீங்கள் வந்து பேக் வண்டியை வளைக்கிறதுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3,31,000 இருந்துட்டு 3,47,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸ் போகுது. கலர் ஸ்கீமும் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓ மை காட் காய்ஸ், இதான் நான் சொன்னேன், அந்த 3,500 RPMக்கு மேலே ஒரு புஷ்ஷு. வண்டி வந்து இவ்வளோ உயரமாக இருந்தாலும் என்னால் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஓட்ட முடியுது பாருங்களேன். ஈஸியாக திருப்ப முடியுது, எந்த ஒரு பயமும் இல்லை. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான். ஸோ இது வந்து இதோட ரைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரையம்போட ஸ்க்ராம்ப்லர் 400X இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு KTMோட அட்வென்ச்சர் 390 இருக்குது. இது வந்து கண்டிப்பாக அது கூட போட்டி போடும். ஸோ கம்பேரிட்டிவ்லி சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்க அட்வென்ச்சர் 390யோட இந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு சாஃப்ட் ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது. நான் அது வந்து ஸ்டிஃபாக இருக்கும், இது வந்து ரொம்ப சாஃப்ட்டு. இங்கே பாருங்கள், நான் எந்த மாதிரியான ஒரு ஆஃப் ரோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ எல்லாம் வந்துச்சுல ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு எல்லாம் மோசமாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது, இன்னும் கொஞ்சம் மோசமாகிடுச்சு. பட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு 35 இவ்வளோ வேகம் போக முடியுது அப்படின்னு சொன்னால் சஸ்பென்ஷன் செட்டப் தான் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடில் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஈகோ மோடு இருக்குது. நீங்கள் அதை வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு வேணும்னா அதை வச்சு ஓட்டலாம். பட் ஸ்டில் இதோட பவர் ஃபிகர் அண்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ஸான வண்டி அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் வந்து ராயல் என்ஃபீல்டு எப்பயுமே வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது இதில் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் அது வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு இது ஃபியூல் எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வந்துட்டு நான் ஃபியூல் எஃபிஷியன்சியை பற்றி பெருசாக ஒன்றும் பேச விரும்பல. அண்ட் கிளச் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கிளச் ஃபீல் வந்து லைட் தான், எக்ஸ்ட்ரீம் லைட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் லைட். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஹிமாலயனை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளச் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாகவே இருக்குது. ப்ளஸ் கியர் ஷிஃப்டிங் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. அந்த கிளச் அண்ட் கியர் காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஆஃப் ரோடு பண்ணணுன்னா லேலாம் போத்தவில்ல, சென்னையில் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு மெயினான ஏரியா தான். ஸோ மெயின் ரோட்லேருந்து உள்ளே இறங்குனீங்கன்னாவே இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் போய் நிறைய ஓட்டி பார்க்கலாம். இது என்னென்னா நின்றுட்டு ஓட்டுறதுக்கு வந்துட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ நின்றுட்டு ஓட்டும் போது இதுக்கு முன்னாடி இருந்த ஹிமாலயன் 411 இருக்குல்ல, அதை விட வந்துட்டு இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, கண்ட்ரோல்டாக இருக்குது நின்றுட்டு ஓட்டணுன்னா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வெயிட் இருக்கும். இதில் இந்த வண்டியில் அந்த வெயிட் வந்து தெரியல. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரைட் கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஒரு ஸ்ட்ரெச்சில் அப்படிங்கிறது நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் இந்த வண்டி வந்துட்டு நான் இப்போ ஓட்டின வரைக்கும் நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டணும் அப்படின்னா ஈஸியாக ஓட்டலாம். என்னென்னா உங்களுக்கு கால் மட்டும் கீழே எட்டணும், அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு பக்கம் எட்டினா கூட நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஒரு 5.5 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறீங்கன்னா ஓட்ட முடியாதுன்னு சொல்லலை, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ நான் 5.8 இருக்கேன், எனக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாகவே இதாகுது. 2 பக்கமும் நான் பேலன்ஸ்டாக வைக்கணுன்னா மட்டும்தான் டோ வந்து கம்ப்ளீட்டாக லேண்ட் ஆகுது. ஸோ அதுவும் உங்களுக்கு சீட் ஹைட் கம்மி பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சரிஸில், அது நீங்கள் பார்த்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஐடலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 RPMல உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. RPM ஃப்ளக்சுவேஷன் தெரியுதுங்களா? எஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். எஸ். ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹிமாலயன் 411ல் 110க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ரியர் வீல் வாபிள் ஆகும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது லைட்டாக ஏதாவது ஷேக் பண்ணிட்டீங்கனாலும் மொத்த வண்டியாக வாபிள் ஆகும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அது இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக இல்லை. 126லேயுமே வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு டாப் எண்டில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் உங்களுக்கு 6 ஸ்பீட் கொடுத்ததுனால. ஏன்னா நீங்கள் ஹிமாலயன் 411லேயே நீங்கள் 5 கீர் போட்டுட்டு க்ரூஸ் பண்ணும்போது நீங்கள் சும்மா இன்னொரு கீரை ஷிஃப்ட் பண்ணி பார்ப்பீங்க. நான் அதை பண்ணி பார்ப்பேன், இன்னொரு கீர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணி பார்ப்பேன். ஆனால் 5 கீர் தான். பட் இதில் அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 6 கியர் அப்படிங்கும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பிக்கப்லாம் வேறு லெவல். நீங்கள் ஓவர்டேக்லாம் எடுக்கணுன்னா சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் ஈவன் 5th கியர் 4th கியரில் கூட வந்து ஈஸியாக நீங்கள் ஓவர்டேக் எடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் இதோட சேடல் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப இப்படியும் இல்லை, கரெக்டாக அப்படியே சமமாக இருக்குது உட்கார்றதுக்கு. அது உங்களுக்கு லாங்லாம் போகும்போது உங்களுக்கு பேக் பெயின்லாம் வராமல் இருக்கும். யூடர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த வண்டி. வண்டி வந்து வெயிட்டாக இருக்குது, வண்டி வந்து பெருசாக இருக்குது, யூடர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்குது யூடர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுனால எனக்கு எந்த வைப்ரேஷனுமே தெரியல. பட் நான் வெறும் கையில் ஓட்டும்போது மைனர் பஸ், அது சிங்கிள் சிலிண்டருக்கே இருக்கிற மைனர் பஸ் வந்து ஹேண்டில் பார், இந்த டேங்க் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டிங்க, லெதர் க்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிரும். லாங் ட்ரிப் போகிறதுக்கும் சரி, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஏடிவி ட்ரை பண்ணுறீங்க, ஹில் ஸ்டேஷனில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சூப்பராக இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 monthsக்குள்ளே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக் பண்ணுறது காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தீம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டார்க்கு, இன்னொன்று பிரைட். இப்போ இருக்கிறது டார்க்கு நான் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருக்கேன். டே டைமில் இந்த கலரில் இருக்கும், நைட் டைமில் அப்படியே வந்து வேறு தீம் மாறிக்கும். இல்லை நீங்கள் டார்க் தீம் டேலே வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் மேனுவலாக. ஸோ அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஓவரால் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பாரோட திருப்பூர் தான் பாருங்கள், கம்ப்ளீட் ஸ்வைப். மோஸ்ட் ஒரு 150 டிகிரி வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் திருப்பும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணிக்கணும், இப்போ கரெக்டாக இருக்கும், கையெல்லாம் எட்டும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் லீன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். USB-C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடில் வந்துட்டு ரொம்ப ராவாக இருக்குது. 3500 RPMலாம் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்லாவே இருக்குது ஸ்பைக்கு. ஃபஸ்ட் கியரில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டரே கொடுக்கல பாருங்கள், கிளச் தான். கிளச்லேயே உங்களுக்கு வந்து 10 அருமையாக போகுது. நீங்கள் வண்டி கார்னரிங்லாம் வந்து நீங்கள் இதில் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். ஹிமாலயன் 411 விட இது செம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் கார்னரிங். பின்னாடி இருக்க டயர் ப்ரொஃபைல் வந்து நல்லாவே பெருசு. ப்ளஸ் சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல் டியூன்டு சஸ்பென்ஷன் ரியரில் இருக்கிறது. ரொம்ப ஸ்பாஞ்சாகவும் இல்லை, ஸ்டிஃபாகவும் இல்லை. ஸோ ஹீட்டு தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு லிக்விட் கூல்டு என்ஜின் தான். ஸோ உங்களுக்கு ஹீட் அப்படியே வந்தாலும் ஹீட் வந்து உங்களுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்து இந்த சைட்லேருந்து ஹீட் வர்றது தெரியுது. ஸோ இவ்வளோ தூரம் நான் ரைட் பண்ணதுக்கு எனக்கு ஹீட் எதுவுமே பெருசாக வரல. ஸோ மோஸ்ட்லி இந்த வண்டியோட பர்பஸ் என்னென்னா அட்வென்ச்சர் அண்ட் டூரிங் தான். நீங்கள் சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு ஓட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் சிட்டியில் ஓட்டிட்டு வீக்கெண்ட் டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக போகலாம். என்னால் ஈஸியாக கட் பண்ண முடியுது பாருங்க. இந்த வரைக்கும் ஓட்டம் வரைக்கும் பெருசாக சேர் எங்கேயும் அடிக்கலை. என்னோடய ஷூவில் மட்டும்தான் அடிச்சிருக்கு. அதுவும் ஃப்ரண்ட் வீல்லேருந்து வந்தது. அண்ட் மற்றபடி எதுவுமே பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அதுவுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க ப்ராக்டிக்கலாக. மட்கார்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக கொடுத்து டயர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட் கைஸ், கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. புக் பண்ணுறதுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஓனர்ஸ் பிடிச்சி நான் ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணுறேன். அதில் வந்து நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.